நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்துகிறேன். இதில் காட்டக்கூடிய ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்தில் ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆச்சு. அந்த அப்ளிகேஷனோட நேம் என்னன்னா த்ரெட். இந்த அப்ளிகேஷன் லான்ச் ஆன உடனே பல மில்லியன் டவுன்லோட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பிளே ஸ்டோர்ல போய் செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப் ஸ்டோர்ல போய் செக் பண்ணுங்க எவ்வளவு டவுன்லோட் ஆயிருக்கு அப்படிங்கிறத. ஸோ அந்த அப்ளிகேஷனோட ஒரு சீக்ரெட் தான் நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனோட சீக்ரெட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நீங்க அதை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பயன்படுத்தணும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணுங்க. சரி, இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணிட்டீங்களா? பாட்டம் ரைட்ல கார்னர்ல ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும், அதை நீங்க தட்டுங்க. தட்டிட்டீங்களா? டாப்ல பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல் நேம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல பாருங்க த்ரெட்டோட அந்த லோகோ டிஸ்பிளே இருக்கும். புதுசா இருக்குல்ல? இன்ஸ்டாகிராம்ல இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, இப்போ இது வேணுமா வேண்டாமா? வேணுங்கிறவங்க அப்படி கடந்து போயிருங்க. வேண்டாம்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து நீங்க பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஹோல்ட் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, ஆர் யூ ஷுவர் யூ வாண்ட் டு ரிமூவ் யுவர் த்ரெட்ஸ் ப்ரொஃபைல் ஷார்ட்கட், ரிமூவ், கேன்சல். ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. ரிமூவ்னா அந்த இடத்துல அது போயிடும். இந்த த்ரெட்டோட லோகோ அங்கே டிஸ்பிளே பண்ணணும்னா அதுக்கு எங்க போகணும்னா யூ கேன் ஆட் இட் பேக் பை கோயிங் டு எடிட் ப்ரொஃபைல். ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். ரிமூவ் போயிடுச்சா? இப்போ அதை மறுபடியும் நான் கொண்டு வரணும். இதுல இருக்கு எடிட் ப்ரொஃபைல் பேஜ். அப்படி ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இதுல பாருங்க ஷோ த்ரெட்ஸ் ஷார்ட்கட் ப்ளூ கலர்ல டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணுவோம். டாப் ரைட்ல ரைட் மார்க் கன்ஃபார்ம் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல்ல அந்த த்ரெட்டோட லோகோ மீண்டும் வந்துருச்சு. ஸோ எப்படி இதை வந்து ரிமூவ் பண்ணுவோம், எப்படி மீண்டும் அதை கொண்டு வரணும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது, நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுள் குரோம் பிரவுசரை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதுல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹிடன் ஃபீச்சர் தான் நம்ம பார்க்க போறோம். நீங்க அதிகமா வெப்சைட்லாம் விசிட் பண்ணுவீங்களா? அப்படி விசிட் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அந்த கூகுள் குரோம் பிரவுசர்ல ஒரு அருமையான விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அடுத்ததா, நீங்க உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல கூகுளோட குரோம் பிரவுசரை பயன்படுத்துறீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, கூகுளோட குரோம் பிரவுசரை ஓபன் பண்ணுங்க. சரி, ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டை நம்ம பார்க்கறோம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நான் ஓபன் பண்ணிட்டேன். ஸோ இந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ், அபவுட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கு லெஃப்ட்ல. அதுக்கு பக்கத்தில் ஒரு பூட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த பூட்டை நீங்க தட்டுங்க. தட்டினீங்கன்னா அபவுட் திஸ் பேஜ், இந்த வெப் பேஜோட டீட்டெயிலை நீங்க தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்கிறத நான் சொல்றேன். தட்டுறேன். தட்டின உடனே பாருங்க இந்த வெப்சைட்டோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷோ மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மோர் தென் 10 years ago அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்டு பை கூகுள் மோர் தென் 10 years, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்போ. ஸோ இதுல இருந்து நம்ம வந்துருவோம். மறுபடியும் பூட்டை தட்டுவோம். தட்டினா கனெக்ஷன் இஸ் செக்யூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அதை நம்ம டச் பண்ணுவோம். டச் பண்ணோன்னே 10 குக்கீஸ் நம்ம வந்து இதில் இருக்கு. நம்ம இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது இந்த குக்கீஸ்லாம் சில நல்ல குக்கீஸ் இருக்கும், சில மோசமான குக்கீஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த குக்கீஸ்லாம் இதில் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? ஸ்டோரேஜ் பாருங்க 92 MB. ஸோ இது என்ன பண்ணுறோம், பக்கத்தில் டெலிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கு. அதை கொடுத்துட்டா இப்படி சின்னதாக ஒரு பாக்ஸ் வரும். கொடுத்துட்டா குக்கீஸ் டெலிட் ஆகிடும். டெலிட் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை கடைசி எப்போ நீங்கள் விசிட் பண்ணீங்க அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். லாஸ்ட் விசிட்டட் டுடே பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுலையும் ஒரு சில சீக்ரெட், நம்ம ஒரு சில வெப்சைட்டில் பர்சனல் விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். அது கூட அந்த டேட் கூட நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆகாது, டேட்டு போட்டிருப்பாங்க, அந்த லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை பக்கத்தில் பாருங்க எக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை கொடுத்தீங்கன்னா அது டெலிட் ஆயிடும். அப்படி எப்படி எப்படி செமல இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். அந்த தேதியில் உள்ள லிங்கை மட்டும் இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். வா, நீங்க யூடியூப் வீடியோ அதிகமாக பார்க்கக்கூடிய நபரா? அப்படி நீங்க பார்க்கும்போது யூடியூப் வீடியோ நீங்க ப்ளே பண்றீங்க, ஹெட்செட்டோ இல்லை ஓப்பனாக வச்சு நீங்க கேட்கும் போது சவுண்டு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லை. என்னடா இது வீடியோவில் ஒரு சவுண்டு வந்து ஒரு ஸ்டேபிளாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை கடந்து போயிடுவீங்க, வேற வீடியோ பக்கம் போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனை யூடியூப்ல இருக்கிறதுனால யூடியூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு புதிய அப்டேட்டை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதாங்க ஸ்டேபிள் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூடியூப் ஓபன் பண்ண டாப் ரைட்ல கியர் ஐகான் அதை நீங்க தட்டுறீங்கன்னா கீழே இருந்து ஒரு பேஜ், ஒரு மெனு பேஜ், அந்த இடத்துல தான் இந்த ஸ்டேபிள் வால்யூம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இல்லைன்னா நீங்க பணத்தை கேட்டுங்க யூடியூபுக்கு, உடனே அந்த ஸ்டேபிள் வால்யூமை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆமா, அநேகமா ஃப்ரீயா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த செட்டிங் பணம் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு அருமையான செட்டிங்
விரைவில் யூடியூப்பில் வருது. அது ஃப்ரீயாவோ இல்லை பணத்தை கட்டி நீங்கள் அதை அனுபவிக்கிறதா அனுபவிச்சுக்கலாம். மேபி அந்த ப்ரீமியம் பேக்கில் தான் வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு புதிய அப்டேட்டை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் அதிகமாக ஜிமெயிலை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த செட்டிங்கை கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் கூகுளோட குரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா குரோம் ப்ரௌசரில் ஒரு செட்டிங் இருக்குது. அதாவது என்ன செட்டிங்னா பிரைவசி சம்பந்தப்பட்ட ஒரு செட்டிங். அதாவது உங்களுடைய ப்ரௌசிங் வந்து சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் ஒரு 2-3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூகுளோட குரோம் ப்ரௌசரை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா தகவலும் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ அதே இதை ஜிமெயிலையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம எங்கே பார்க்கணும், எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஜிமெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கூகுளோட குரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிடுவோம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா சேஃப் ப்ரௌசிங் இருக்கும், அதுக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஹான்ஸ்டு ப்ரொடெக்ஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன், நோ ப்ரொடெக்ஷன், இந்த மாதிரி 3 விதமான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம செட் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ இதே மாதிரி நினைக்கிறேன் ஜிமெயிலே அறிமுகப்படுத்தினாங்க. அது எப்படி செக் பண்ணணும் தெரியப்படுத்துகிறேன், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ஜிமெயிலை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்களா, கெட் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஃபிஷிங், டர்ன் ஆன் என்ஹான்ஸ் சேஃப் browsing to get additional protection against dangerous emails. ஸோ நோ தேங்க்ஸ்னா இது போயிடும். இப்போ நம்ம கண்டினியூ கொடுப்போம், எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். கண்டினியூ கொடுத்த உடனே accounts.google.com உள்ள போகுது. அங்கே போனீங்கன்னா என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் இருக்குது ஃபார் யூ. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணோடனே சென்டரில் ஒரு மெசேஜ் வரும், இந்த மாதிரி என்ஹான்ஸ்டு சேஃப் ப்ரௌசிங் ஃபார் யுவர் அக்கௌண்ட். கீழே பார்த்தீங்கன்னா டர்ன் ஆன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் டச் பண்ணுவோம். டச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் எனேபிள் ஆகிடுச்சு. இனி உங்களுடைய ஜிமெயில் சேஃப் அண்ட் செக்யூர். சமலை நீங்கள் யூடியூப் வீடியோவை அதிகமாக பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா யூடியூப் வீடியோவில் எவ்வளோ ஸ்பீடாக நம்ம வச்சு பார்க்கணுமோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்துருக்காங்க. வீடியோ ஓப்பன் பண்ணணுன்னா டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் ஐகான் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா கீழே ஒரு மெனு, ஒரு பாட்டமில் அந்த மெனுவில் வீடியோட ஸ்பீடை கூட்டலாம், குறைக்கலாம், இல்லை நார்மலாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ சமீபத்தில் யூடியூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி நீங்கள் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணும் போது ஸ்பீடு 2x ஸ்பீடில் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த வீடியோக்கு மேலே பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, 2x ஸ்பீடு, அதாவது லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணீங்கன்னா அந்த வீடியோ 2x ஸ்பீட் லெவலில் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கும். இது யாருக்கு தெரியுமா? யூடியூப்ல யாரு பணம் கட்டி யூடியூப் வீடியோவை பார்க்குறாங்களோ அவங்களுக்காக இப்போதைக்கு இதை ஒரு டெஸ்டிங்காக அறிமுகப்படுத்திருக்காங்க. ஃப்ரீயாக பார்க்குற நமக்கெல்லாம் இல்லை. மேபி வரும் நாட்களில் அந்த செட்டப்பை யூடியூப் நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அது வரைக்கும் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். இன் ஃபியூச்சருக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஃபைனலி இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த 5 விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வணக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.